டெல்லி சட்டசபை தேர்தல் அந்த முன்னிலை நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கிறோம். இதில் ஒரு சுவாரஸ்யமான ஒரு தகுதி, டெல்லி சட்டசபை தேர்தலில் தொடர்ந்து 3வது முறையாக ஒரு இடங்களில் கூட காங்கிரஸ் வெற்றி பெற முடியாத ஒரு நிலை தான் இருக்கிறது. 2015, 2020 சட்டசபை தேர்தல்களில் ஒரு இடத்துல கூட காங்கிரஸ் வெற்றி பெறல. அதுக்கு முன்னாடி 3 முறை தொடர்ச்சியாக வெற்றி பெற்று காங்கிரஸ் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி. கிட்டத்தட்ட 3 முறையும் ஷீலா தீட்சித் அவங்க தலைமையில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்று இருந்தது. ஆனால் இந்த தொடர்ந்து கடந்த 3 தேர்தல்களில் ஒரு தொகுதியில் கூட காங்கிரஸ் வெற்றி பெற முடியல, ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெற முடியாத நிலையில் தான் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். முன்னிலை நிலவரங்களை பார்க்குறோம். 70 தொகுதிகளில் முன்னிலை நிலவரங்கள் வந்துகிட்டு இருக்குது. அதில் 41 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி முன்னிலையில் இருக்கிறது. ஆம் ஆத்மி 29 தொகுதிகளில் முன்னிலையில் இருக்கிறாங்க. இந்த நிலையில் ஒரு தொகுதியில் கூட முன்னிலை பெற முடியாத ஒரு நிலையில் தான் காங்கிரஸ் இருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவலை தருவதற்காக நம்முடைய செய்தியாளர் ராஜ்குமார் இணைப்பில் இருக்கிறார். ராஜ்குமார், இந்த முன்னிலை நிலவரங்களை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்யலாம். 1998 தொடங்கி 2013 வரை டெல்லியில் அசைக்க முடியாத அரசியல் சக்தியாக இருந்த காங்கிரஸ் கட்சி தொடர்ந்து 15 ஆண்டுகள் காங்கிரஸ் தான் அங்கு ஆட்சியில் இருந்தார்கள். 2013ஆம் ஆண்டிலே காங்கிரசினுடைய ஷீலா தீட்சித் அரவிந்த் கெஜ்ரிவாலிடம் தோல்வி அடைந்தால் முதல் முறையாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டது. ஆனால் அந்த 2013இல் ஷீலா தீட்சித் மட்டும் அந்த தோல்வியை அடையவில்லை. காங்கிரஸ் கட்சி ஆம் ஆத்மியிடம் மிக பெரும் தோல்வியை சந்தித்திருந்தது என்று சொல்லக்கூடிய விதமாக அந்த தோல்வியிலிருந்து இன்று வரை மீண்டு வர முடியாத கட்சியாக காங்கிரஸ் கட்சி டெல்லியிலே இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த முறை ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி என்று ஒரு நட்சத்திர பட்டாளம், காங்கிரசினுடைய மிக முக்கியமான தலைவர்கள், தேசிய முகங்கள் அத்தனை பேரும் இறங்கி தேர்தல் பணி செய்திருந்தார்கள். அப்படி இருந்தும் 2015 போன்று 2020 போன்று இந்த 2025 ஒற்றை இலக்கத்தில் அல்ல, ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாத ஒரு சோக நிலைக்கு காங்கிரஸ் கட்சி மீண்டும் தள்ளப்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் ஒவ்வொரு மாநிலமாக தங்களுடைய வெற்றி நிலவரங்களை எல்லாம் இழந்து கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு மாநிலத்திலும் ஆட்சியில் இருந்து வந்த நிலையில் அந்தந்த மாநிலத்தில் எல்லாம் மற்ற கட்சிகளிடம் ஆட்சியை பறிகொடுத்து கொண்டிருந்த காங்கிரஸ் கட்சி டெல்லியிலும் தொடர்ந்து 10 ஆண்டுகளாக ஒரு இடத்தில் கூட வெற்றி பெற முடியாமல் இருந்த நிலையில் ஹாட்ரிக் முறையிலே இந்த முறையும் 0 பெற்று விடுமோ என்று சொல்லக்கூடிய விதமாகத்தான் தற்போது வரை தேர்தல் முடிவுகள் இருக்கின்றன. ஒரு பக்கம் ஆம் ஆத்மி கட்சி ஹாட்ரிக் முறையில் மீண்டும் முதலமைச்சர் பதவியை கைப்பற்றுவோமா, தொடர்ந்து 3வது முறையாக ஆட்சி அமைப்போமா என்று பார்த்து கொண்டிருக்க, காங்கிரஸ் கட்சி ஹாட்ரிக் 0 என்பதை கடந்து ஒரே ஒரு இடத்திலாவது வெற்றி பெற்று விட மாட்டோமா என்கின்ற ஏக்கத்தோடு தற்பொழுது இருக்கின்றார்கள். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி போட்டியிட்ட அனைத்து தொகுதிகளிலும் 70 சட்டப்பேரவை தொகுதியிலும் காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் பின்தங்கிய நிலையில் இருக்கின்றார்கள். ஒரு சில இடங்களில் 3வது இடத்தையும் கடந்து 4வது இடத்திற்கு காங்கிரசினுடைய வேட்பாளர்கள் பின்தங்கி இருக்கின்றார்கள் என்பதுதான் டெல்லியினுடைய நிலவரமாக இருக்கின்றது.